வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைத்து பெற்றோர் பெருமக்களுக்கும், அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், அனைத்து பக்த கோடிகளுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் வித்யாலட்சுமி பள்ளி அடியன் அசோக்குமாரின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, பக்த கோடிகளே, என் இனிய சகோதரர் ஆர் ஞானசேகர், ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டம். மேக்பீன் டூர் ரொம்ப ஃபேமஸாக பல ஆண்டுகளாக யாத்திரையை நடத்தி கொண்டிருப்பார் ஒருவர். அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. யாத்திரை ஒரு சேவைக்காக நடத்துகிறாரு, அதுக்கு இன்னொரு முகம் இருக்குது. அது இன்னொரு முகம் என்னவென்று சொன்னால், அவர் பெட்டிக்கோட் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. அந்த வியாபாரி சங்க தலைவராக இருக்கிறார். அங்கே மக்கள் அந்த வியாபாரிகள் துணையாக இருக்கிறார். அது அவர் இன்னொரு பேஸ். இந்த வேலையை வைத்துக்கொண்டு மக்கள் சேவையும் செய்ய வேண்டும் என்று இந்த யாத்திரையை நடத்துகின்றார். அந்த வகையிலே ஒரு நேபாளம், காட்மண்டு, பசுபதினாரை தரிசிப்பதற்காக ஒரு யாத்திரையை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த யாத்திரையின் முழு விவரத்தை இனிய சகோதரர் திரு ஞானசேகர் அவர்களை விவரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்முடைய சுற்றுலாவில் நேபாள், காட்மண்டு, முக்திநாத் என்பது ஒரு வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் மிக மிக முக்கியமான ஒரு இது. அந்த நேபாள் எப்படி முக்திநாத் சார்தாம் யாத்திரை எவ்வளோ கடினமாக இருக்குமோ அதே போல் தான் முக்திநாத் யாத்திரையும் கொஞ்சம் கடினமான யாத்திரை. இமயமலையில் அந்த பக்கம் சார்தாம் யாத்திரா, இந்த பக்கம் முக்திநாத் யாத்திரா. அந்த முக்திநாத் யாத்திராவை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கான விமான கட்டணம், ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய ஏசி பஸ் கட்டணம், சைவ சாப்பாடு, தங்கும் மறைகள்லாம் 2 பேருக்கு ஒரு ரூம், 3 பேருக்கு ஒரு ரூம், ஏசி ரூம்கள், இவற்றுக்கான கட்டணம் 55,000 ரூபா. இந்த சுற்றுலா ஃப்ளைட்டில் தான் போகிறோம். இல்லை எங்கள் வசதியில் நாங்கள் ட்ரெயினில் வரனாலும் அதுக்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும். புறப்படும் நாள் 15/4/2025 அன்று நாம் இந்த சுற்றுலாவை புறப்படுவதாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதுக்கான முன்பதிவு நாள் 30/1/2025. நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எங்கன்னு கேட்டால், இங்கேருந்து நேராக நம்ம ஃப்ளைட்டில் லக்னோ போயிடுறோம். லக்னோவில் அயோத்தி நல்லா ஏசி பஸ் மூலமாக நேபாள் போகிறோம். நேபாள் உள்ளே போயிட்டு ஜோம்சோங் என்ற இடத்துலேருந்து நாம் போய் தங்கிட்டு மறுநாள் காலையில் ஹெலிகாப்டர் மூலமாகவோ அல்லது ஜீப் மூலமாகவோ போக்ரா போயிடுறோம். போக்ரா ஜோம்சோங் போகிறோம். இதான் நம்ம போக்ரா போயிட்டு, போக்ரா ஜோம்சோங் போயிட்டு, ஜோம்சோவில் போய் ஒரு நைட் தங்கிடுறோம். அங்கே பார்த்திங்கன்னா மொத்தமே மலை மேலே கிட்டத்தட்ட 20,000 அடி கடல் மட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய இடம். அங்கே ஓடக்கூடிய நதி கண்டகி நதி. கண்டகி நதியில் தான் உங்களுக்கு சால கிராமங்கள் கிடைக்கும். நேபாளில் தான் அந்த சால கிராமம் ஃபேமஸ். அங்கேருந்து நம்ம முக்திநாத் தரிசனம், அந்த ஜோம்சோங் இடத்துலேருந்து நம்ம நேராக அங்கே போயிட முடியாது. முதல்ல ஒரு ஜீப்பில் போனோம். அதுக்கப்புறம் ஆத்தக்கடகத்துக்கு ஒரு டிராக்டரில் போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஜீப்பில் போனோம். ஜீப்பில் கொஞ்சம் தூரம் போனால் அங்கேருந்து பைக்கில் தான் ஒவ்வொருத்தராக பின்னால் கட்டிக்கிட்டு, பெல்ட் போட்டு கட்டிக்கிட்டு நம்ம அந்த முக்திநாத் அந்த தரிசனத்துக்கு அங்கே 2 குளங்கள் இருக்கின்றன. தண்ணி பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அதில் குளிச்சுட்டு 108 கோப் மாதா முகம் இருக்கும். அந்த முகத்தில் தீர்த்தங்கள் வரும். அந்த 108 கோமாதா முகத்துலையும் குளிச்சுட்டு அப்புறம் அந்த ஆண்டவனை தரிசனம் செய்துவிட்டு, பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் நம்ம ஜோம்சோங் அதே போல் ஜீப் மூலமாகவோ அல்லது விமான ஹெலிகாப்டர் மூலமாகவோ திருப்பி நம்ம போக்ரா சேரணும். இதுக்கே 2 நாள் அல்லது 3 நாள் ஆகிடும் நமக்கு இந்த ஒரு யாத்திரை மட்டும். அதன் பிறகு அங்கேருந்து நம்ம மணக்கமனா என்பது ஒரு இதில் போகிறது, ரோப் காரில் போகணும். அதில் போயிட்டு அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக நம்ம காசிக்கு வந்துடுறோம். காசி அதே மாதிரி காசி, சாரநாத், கயா, புத்தகயா, அலகாபாத் பார்த்துட்டு மீண்டும் வாரணாசி விமானம் மூலமாக சென்னை சேருது. இதுக்கான மொத்த நாட்கள் 14 நாட்கள். இதில் எனக்கு காசியெல்லாம் நான் பார்த்துட்டுங்க, வேணாங்க, நான் வெறும் காட்மண்டு, நேபாள் மட்டும் வரேன், என்னை முடிச்சுட்டு அங்கேருந்து எங்களை ஃப்ளைட் ஏற்றுறீங்களான்னு சொன்னால் அதுவும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அந்த மாதிரியும் ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்கான கட்டணங்கள் என்னன்றது நீங்கள் ஃபோனில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான கட்டணம் சொல்லியிருக்கிறோம். முன்பதிவு நாள் 30/1/2025. வரக்கூடிய அன்பர்கள் அந்த தேதிக்குள் முன்பதிவு செய்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.